இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சிருஷ்டியும். சங்கீதம் 51 அதிகாரம் 10 வசனம் சொல்லுது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தாவீது ராஜாவுடைய விண்ணப்பமாக இது அமைகின்றது. அதாவது அவர் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி ஒரு விண்ணப்ப ஜெபத்தை தேவனுக்கு முன்னாக வைக்கிறார். அதில் பார்த்தால் சொல்லப்படுது, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தேவனிடத்தில் உண்மையிலேயே கேட்க வேண்டிய ஒரு விண்ணப்பம் தான் இதுவாக அமைகின்றது. அதாவது நாங்கள் தேவனை போல மன்னிக்க, தேவனை போல நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தரும்படிக்கு நாங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். நாங்கள் மனிதர்களாக இருக்கிறோம், பலவீனமுடையவர்கள், அடிக்கடி விழுந்து போகிறோம். ஆனால் தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் அதை நிச்சயமாக செய்கிறார். நாங்கள் தேவனை போல நேசிக்கும், தேவனை போல பார்க்கும், தேவனை போல மன்னிக்கக்கூடிய இருதயம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. எங்களுக்குள்ளே இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அவர் எங்களுக்குள்ளே எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய மாதிரி தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் இப்படியாய் மாறட்டும். எங்களுக்கு தேவன் சுத்தமான இருதயத்தை சிருஷ்டிக்கட்டும். Have a nice day.